உங்களுடைய பொன்னான நேரத்தில் சிறிதளவு நேரம் ஒதுக்கி இந்த உரையை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நவீன காலகட்டத்தில் மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையை வீணடிப்பதற்காக, நம்முடைய பொருளாதாரத்தை சீரழிப்பதற்காக கார்ப்பரேட்டுகள், அதுபோல பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் பலவிதமான விசேஷ நாட்களை உருவாக்கி முன்பு இல்லாத பல புதிய விசேஷ நாட்கள், விழாக்கள் என்று உருவாக்கி நம்முடைய பொருளாதாரத்தை பாழாக்கக்கூடிய, அதுபோல நாம் வட்டிக்கு கடன் வாங்கி சிரமத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள் பெரிய அளவில் விளம்பரம் செய்து சில திருவிழாக்களை, சில விசேஷ நாட்கள் என்று சில நாட்களை உருவாக்கி நம்முடைய பொருளாதாரத்தை, அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரியான முறையில் சேமிக்க விடாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு விசேஷ நாள் அல்லது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதற்காக செய்ய வேண்டிய ஒரு விழா என்று, நிகழ்ச்சி என்று எதையாவது விளம்பரப்படுத்தி நம்முடைய காசை எல்லாம் கரியாக்குவதற்கான அந்த காரியத்தை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். நாம் முன்னாடிலாம் கேள்விப்படாத பலவிதமான பண்டிகைகள், நிகழ்ச்சிகள், விழாக்கள் என்று சொல்லி நம்முடைய காசை கரியாக்குவதற்கான அந்த காரியத்தை இன்றைக்கு பெரிய பெரிய வியாபாரிகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் பார்க்குறோம், டிவியில் சில நொடிகள் விளம்பரம் போடுறதுக்கு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் செலவாகிறது. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய நிறுவனத்தை பற்றி ஒரு 30 நொடி விளம்பரம் பண்ணுறாங்கன்னா பல லட்சம் ரூபாய் அவர்கள் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் விளம்பரத்துக்காகவே ஒரு மாதத்திற்கு பல கோடி ரூபாயை செலவழிக்கிறார்கள். அவர்கள் செலவழிக்கக்கூடிய அந்த பல கோடி ரூபாயை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? அவர்கள் விற்கக்கூடிய பொருளிலே அதிகப்படியான லாபம் வைத்து நம்முடைய தலையிலே கட்டுகிறார்கள். நாம் இதை உணர வேண்டும். நாம் இங்கே டிவிக்களிலும் அதுபோல பிரபலமாக இருக்கக்கூடியவர்களாலும் சில விசேஷங்களை, இல்லாத விசேஷங்களை உருவாக்கி சொல்லப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், நம்முடைய நாட்டில் ஒருவருடைய பிறந்த நாள் என்பதற்காக அவர் பிறந்த அந்த தேதி வரும்போது ஒரு விழாவாக கொண்டாடுவது என்பது நம்முடைய நாட்டுடைய நடைமுறையில் இல்லை, நம்முடைய நாட்டுடைய மரபிலே கிடையாது. அது யார் உருவாக்கியது என்று சொன்னால் ஆங்கிலேயர்கள் உருவாக்கியது. அப்போ பிறந்த நாள் என்பது நம்முடைய வயதை எண்ணுவதற்காக, நாம் பிறந்த தினம் வரும்பொழுது நம்முடைய வயது ஒரு வயது கூடியிருக்கிறது என்பதை நாம் கணக்கு வைப்பதற்காக உள்ளதுதானே தவிர அதை விசேஷமாக கொண்டாட முடியாது. அதை விசேஷமாக கொண்டாடுவதற்குரிய நாள் அல்ல. என்று சொன்னால் ஒருத்தருக்கு 30 வயது ஆகிறது என்று சொன்னால், உதாரணத்துக்கு அந்த 30 வயது போய் 31வது வயது ஆரம்பமாகிறது என்று சொன்னால் அவருடைய வாழ்நாளில் ஒரு பெரும்பகுதி போய்விட்டது. அவருக்கு உதாரணத்திற்கு 45 வயதுதான் வாழ்நாள் என்று சொன்னால் அவருக்கு மிச்சம் இருக்கக்கூடியது 15 வருடம்தான் இருக்கிறது. எவ்வளவு ஆண்டுகள் வாழ்வார் என்று தெரியாது. ஆனால் இவர் பிறந்த தினம், அந்த தேதி வந்ததுக்காக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா,
தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து விசேஷம் என்று கொண்டாடுகிறார். அப்போ ஒரு உதாரணத்துக்கு அவருடைய வயசு 45 சொல்லும்போது நமக்கு தெரியாது ஒவ்வொருத்தருடைய வயசும் எவ்வளவு என்று, மரணிக்கும் போதுதான் தெரியும். ஆனால் 45 வயசுக்காரர் 30 வயசு நிறைவடையும் போது 31வது வயசு ஆரம்பமாகும் போது விசேஷமாக கொண்டாடுகிறார் என்று சொன்னால் அது ஒரு அவலமான ஒரு நிலை. என்று சொன்னால் 45 வயசாக இருக்கும் பொழுது அவர் இறந்து போவார் என்று சொன்னால் அவருக்கு பெரும்பகுதி வாழ்நாள் போய்விட்டது, மிச்சம் இருக்கிறது குறைவுதான். அப்போ இதுக்காக கவலைப்படத்தான் செய்யணும். அவருடைய வாழ்நாளில் பெரும்பகுதி போயிட்டதுக்காக அவர் கவலைப்படத்தான் செய்யணுமே தவிர அது ஒரு விசேஷம் அல்ல. நாம் நம்முடைய வயதில எவ்வளவு கழிந்திருக்கிறது, நாம் எத்தனை வயதுக்காரராக இருக்கிறோம் என்ற கணக்குக்காக தான் நாம் நம்முடைய பிறந்த நாளை நாம் நினைவு வைத்து அதை பேச வேண்டுமே தவிர அதுவே ஒரு விசேஷம் கிடையாது. நம்முடைய நாட்டிலே அப்படிப்பட்ட விசேஷம் எல்லாம் இருந்தது கிடையாது. வெள்ளைக்காரன் வந்த பிறகு அவர்களாக உருவாக்கிய இந்த வீணான, அதாவது பொருளாதாரத்தை வீணாக்கக்கூடிய விசேஷங்களை, பல விசேஷங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த அதாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது. இது போல அவர்கள் பலவிதமான விசேஷங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாம ஐரோப்பாக்காரங்க இப்போ கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள்ல திருமண நாள் கொண்டாட்டம், அதாவது ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து ஒரு நாளில இணைகிறார்கள். அதே தினம் அதே தேதி அடுத்த வருடம் வரும்பொழுது 2வது திருமண நாள், அப்புறம் இன்னொரு அடுத்த வருஷம் போகும்போது 3வது திருமண நாள், இப்படியெல்லாம் கொண்டாட்டம் நடத்துகிறார்கள். அதை ஒட்டி என்ன நடக்குதுன்னு சொன்னா, மனைவிக்கு கணவன் பெரிய அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், வைர நகை வாங்கி கொடுக்க வேண்டும், வசதியான ரொம்ப வசதியானவங்களா இருந்தா, அல்லது அதை விட கம்மியா இருந்தால் தங்க நகை வாங்கி கொடுக்க வேண்டும். இப்படி அதை ஒரு விசேஷமாக ஆக்கி அதற்கு ஒரு பெரிய செலவு. இதுல என்ன யாரு மாட்டிக்கிட்டு முழிப்பான்னு சொன்னா, நடுத்தர வர்க்கமாக இருக்காங்கல்ல அந்த ஆண் மக்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. அதிலையும் பல விசேஷங்களை உருவாக்கி என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், திருமண நாள் என்று சொல்கிறார்கள். அப்புறம் அம்மாக்கள் தினம் என்று சொல்லிக்கொண்டு அதற்கென்று ஒரு விசேஷம், அப்பாக்கள் தினம். அப்படி போனோம் என்று சொன்னால், இப்போது சில நாட்களுக்கு முன்னால் கடந்து போனது ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி அப்படிங்கிறது, அதாவது வெள்ளைக்காரர்கள் உலகத்தில் பெரும்பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. பல நாடுகள் மேலையும் அவங்களுடைய அதிகாரம் இருந்தது. அதனால அவங்க வச்சிருந்த தேதியை எல்லா இடத்திலும் எல்லா நாட்டிலும் பயன்படுத்துகிற விதத்தில் அவருடைய அந்த தேதியை விட்டு போனார்கள். சரி, கணக்கு வைப்பதற்கு, வருடங்களை கணக்கு வைப்பதற்காக இந்த ஜனவரி 1ஆம் தேதி வருஷத்துடைய முதல் நாள் என்பதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். எத்தனை வருடம் ஓடுகிறது, எத்தனை நாட்கள் ஓடுகிறது என்பதற்கு முதல் நாளாக ஜனவரி 1ஆம் தேதியை நாம் குறித்து வைக்கிறோம். சரி, அவ்வளவுதானே. அது நாம கணக்கு வச்சுக்கிறதுக்காக உள்ளதுதானே. ஏன் அந்த நாளிலே கொண்டாட்டங்கள், அந்த நாளுக்கும் மற்ற நாளுக்கும் வித்தியாசம் கிடையாது. எல்லா நாளை போல்தான் அந்த நாளும் வருகிறது, கழிகிறது. மனிதர்கள் தான் எந்த நாளை முதல் நாளாக, வருடத்தின் முதல் நாள் என்று நிர்ணயிப்பது என்பது மனிதர்கள் தான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏப்ரல் ஃபூல் என்று சொல்கிறார்கள். ஏப்ரல் ஃபூல் என்கிற அந்த வார்த்தை எப்படி வந்தது தெரியுமா? ஏப்ரல் முட்டாள் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஐரோப்பாவில் அந்த காலத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி தான் வருஷத்தினுடைய முதல் நாளாக வச்சு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ரோம்ல இருந்த ஒரு அரசர் இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணான்னு சொன்னா, ஜனவரி 1 நாம இனிமே வருஷத்துடைய முதல் நாள் நிர்ணயிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாத்தினார். அப்படி ஜனவரி 1ன்னு சொல்லிட்டு மாத்தினதுக்கு அப்புறம் பல இடங்கள்ல மாத்திட்டாங்க. ஒரு சில பகுதியில மாத்தாம ஏப்ரல் 1ஆம் தேதியவே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா
அதுதான் வருஷத்துடைய முதல் நாள் அப்படின்னு சொல்லி அதை விசேஷ தினமாக அனுசரிச்சாங்க. அப்போதான் இந்த மாற்றிக்கிட்டாங்கல்ல, ஜனவரி 1 தான் வந்து முதல் நாள், வருஷத்துடைய முதல் நாள் மாற்றிக்கிட்டவங்கலாம் ஏப்ரல் 1ஆம் தேதியை முறைப்படி, பழைய முறைப்படி ஏப்ரல் 1ஆம் தேதியை வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு விசேஷம் கொண்டாடினவங்களை பார்த்து ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இப்போ என்ன தெரியுது, மனிதர்கள் தான் வருஷத்துடைய முதல் நாள் எதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதின்னு முடிவு பண்ணால் அதான் வருஷத்துடைய முதல் நாள். இன்னும் நினச்சா இன்னொரு ஆட்சியாளர் வந்து மாற்றி ஜூலை 1ஆம் தேதி தான் வருஷத்துடைய முதல் நாள் என்று சொன்னால் அதை அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவித்து அவங்க ஆட்சியாளர் நடைமுறைப்படுத்திட்டா அதுதான் ஜூலை 1ஆம் தேதி தான் வருஷத்துடைய முதல் நாள். அப்போ வருஷத்துடைய முதல் நாள் என்பதற்கு சிறப்பு என்பது கிடையாது, நான் நம்முடைய கணக்குக்காக வச்சுக்கிறது. ஆனால் நீங்கள் பாருங்க, இந்த வருஷத்துடைய புத்தாண்டு விழா என்று சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய அனாச்சாரங்கள் செய்கிறார்கள். ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இளவயது ஆண்கள் பெண்கள் அன்றைக்கு என்னமோ எல்லாமே அனாச்சாரங்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது போல அன்றைக்கு என்ன செய்கிறார்கள், ஹோட்டல்களிலே கூடி அல்லது சிறப்பு இடங்களை ஏற்பாடு செஞ்சு அங்கே ஆண்களும் பெண்களுமாக கூத்தடிக்கிறார்கள், அனாச்சாரம் செய்கிறார்கள், மது போதை வஸ்துக்களை அதிகமாக உபயோகிக்கிறார்கள். அன்றைக்கு அந்த சூழ்நிலையினால் பல இளம் பெண்களுடைய கற்பு கூட பறிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அனாச்சாரம் செய்வதற்கான ஒவ்வொரு கேடு கட்டவனும் அவனுடைய தப்பான ஆசைகளை தீர்த்து கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த ஜனவரி 1 வருஷத்துடைய புத்தாண்டு பிறக்கும் நாள் என்று சொல்லிக்கொண்டு எல்லா விதமான அனாச்சாரங்களையும் அரங்கேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த நாளை விசேஷம் என்று சொல்லிக்கொண்டு வியாபாரிகள், பெரிய பெரிய வியாபாரிகள், பெரும் முதலாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவருடைய கடைகளை பற்றி விளம்பரம் செய்து, அதிகமாக விளம்பரம் செய்து மக்களை அங்கே போய் தங்களுடைய காசை தேவையில்லாமல் பொருட்களை வாங்க வைத்து நம்மை நஷ்டப்படுத்துகிறார்கள். நாம் கஷ்டப்பட்டு சேகரிக்கக்கூடிய பொருளை, பொருளாதாரத்தை நம்முடைய முக்கியமான தேவைகளுக்கு பயன்படுத்த விடாமல் இது போல இடையிடையில அவர்களாக உருவாக்கி கொண்ட விசேஷங்களை கொண்டு வந்து அதை பெரிதாக விளம்பரப்படுத்தி அதன் மூலமாக பெருமுதலாளிகள் நம்முடைய செல்வத்தை உறிஞ்சுகிறார்களே தவிர நமக்கு எந்த நல்ல பலனும் கிடையாது, நமக்கு நஷ்டம்தான் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்கிறார்கள். எல்லாத்தையுமே அனுபவித்து பார்க்க வேண்டும். காசு பணம் எவ்வளவு இருக்கிறது, என்னுடைய வருவாய்க்கு தகுந்த மாதிரி நான் செலவு செய்கிறேனா இல்லையா என்பதையெல்லாம் யோசித்து பார்க்காமல் சுற்றி இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த வேட்கையை, அந்த ஆசையை டிவி மூலமாக மற்ற விளம்பரங்கள் மூலமாக நமக்கு ஊட்டுகிறார்கள். நாமும் அவர்களுடைய அந்த சதியை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய பொருளாதாரத்தை அர்த்தமற்ற காரியங்களிலே, அர்த்தமற்ற தேவையில்லாத பொருட்களை வாங்குவதன் மூலமாக, தேவையில்லாத விஷயங்களை வாங்குவதன் மூலமாகவும் நாம் நம்முடைய காசு பணத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். இதை நாம் உணர வேண்டும். இது நுகர்வு கலாச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. தேவையில்லாமல் நமக்கு பெரிய முதலாளிகள் பொருட்களை பற்றி விளம்பரம் செய்து, இதுவெல்லாம் நாகரிகம், பிரபலமானவர்கள், சினிமாக்காரர்கள், சினிமா நடிகைகள் எல்லாம் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி அதை காட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அப்பாவி மக்களாகிய சாமானிய மக்களாகிய நம்ம வந்து சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறோம், மெக்கானிக் ஷாப்பு, முடி வெட்டுறவர், ரோட்டில் பொருள்களை போட்டு வியாபாரம் பண்ணுறோம், பூ சுற்றி நாம் சம்பாதிக்கிறோம். அந்த சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய இந்த காசு பணத்தை இந்த பெருமுதலாளிகள் அப்படி இப்படின்னு சொல்லி சிறப்பு நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி நம்முடைய காசு பணத்தை எல்லாம் அவர்கள் பறித்து கொண்டு போகிறார்கள். நாம் திட்டமிட்டு நம்முடைய செலவினங்களை வகுத்து கொள்ள வேண்டும். எது கொண்டாட்டம், எது கொண்டாட்டம் இல்லை என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய அந்த காசு பணத்தை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும். எல்லாமல்ல இறைவன் அவனுடைய இறுதி வேதம் திருக்குரானிலே சொல்கிறான், நீங்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். குலு வஷ்ரபு
வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். நன்றாக குடியுங்கள் சொன்னால் அதான் நல்ல பானங்களை, தண்ணீரையும் சரி அது போல நல்ல பானங்களை, டீயோ பாலோ சர்பத்தோ, இந்த நல்ல பானங்களை தான் சொல்கிறேன். திருக்குர்ஆன் சொல்கிறது, நீங்கள் நன்றாக நல்ல பொருள்களை சாப்பிடுங்கள், அதுபோல நன்றாக நல்ல பானங்களை நீங்கள் குடியுங்கள். வலா துஸ்ரிஃபு, ஆனால் வரம்பு மீறாதீர்கள் என்று திருக்குர்ஆனிலே எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான். வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அனுபவிங்கள். உங்களுக்கு அது தேவையானதை அனுபவிக்கும் போது கூட உங்களுக்கு வாங்குவதற்கான சக்தி எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் நீங்கள் செலவிட வேண்டும். உங்களுக்கு வாங்குவதற்கான சக்தி இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணக்காரர் நல்லா நிறைய பொருள் வாங்குறாரு, நிறைய அனுபவிக்கிறாரு, இதை பார்த்துட்டு நம்மள்கிட்ட அதுக்கு வாங்குற சக்தி இல்லை, நம்முடைய நிலைமை கீழே இருக்குது பொருளாதாரத்தில் அப்படின்னு சொன்னால் நமக்கு எது முடியுமோ அதைத்தான் வாங்க வேண்டும். அதைக்கு மீறி இவன்லாம் நல்லா இருக்கான, இவன் பணக்காரன், அவன் மாதிரி அவனை போல எனக்கு காசு பணம் இல்லாட்டினே நான் வட்டிக்கு கடன் வாங்கி நான் அவனை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டிக்கு கடன் வாங்கினோம் என்று சொன்னால் இது வரம்பு மீறல். இப்படி வட்டிக்கு கடன் வாங்குவது என்பது தவறு, ஒரு பாவம். அதை தாண்டி அதிலே நாம் தான் கஷ்டப்பட போகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு நாமே சிரமத்தை தேடிக்கொள்கிறோம் என்பதுதான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்த வருவது. ஆக எல்லாம் வல்ல இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வசதிகளை நமக்கு எவ்வளவுக்கு கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு நின்று நடுநிலையாக நாம் யோசித்து நமக்கு எது தேவை, நாம் எதை வாங்க முடியும், எதை வாங்க முடியாது என்பதை நம்முடைய பொருளாதாரத்தோடு, நம்முடைய காசு பணம் எவ்வளவு இருக்கிறது, நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கிறது, வருவாய் எப்படி இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து நாம் அந்த வாங்கக்கூடிய பொருட்களை வாங்க வேண்டும். வாங்க முடியாது என்று தெரிந்தால் இது நமக்கு தேவையில்லாதது, இதை நாம் வாங்குவது மூலமாக நமக்கு நம்முடைய முக்கியமான செலவுக்கு கஷ்டம் ஏற்படும் என்பது தெரியும் பொழுது நாம் அது போன்ற தேவையில்லாத விசேஷங்கள் நடத்துவதோ அல்லது தேவையில்லாத பொருள்களை வாங்கி வீட்டிலே போடுவதோ, அடுத்தவர்கள் செய்கிறார்கள், அவன் செய்கிறான், அவன் வாங்குகிறான், அவன் இப்படி போட்ட பொருள் வாங்கிட்டான், அவன் ஒரு செல்லை 25,000 ரூபாய்க்கு வாங்கிட்டான், நானும் அதே மாதிரி வாங்கினேன் என்று நினைத்து இவனுக்கு 25 ரூபாய் இருக்காது, அவன்கிட்ட இருந்துச்சு அதனால வாங்கினான். உன்கிட்ட இல்லையா, நீ உனக்கு எது முடியுமோ அதை வாங்கி அனுபவிச்சா போதுமானது. இதை நாம் உணர வேண்டும். நடுத்தர மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், நம்முடைய நிலையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் வரம்பு மீறக்கூடாது. நம்முடைய ஆசைக்கு, விருப்பங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வைக்க வேண்டும். ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், நிதானம் இருக்க வேண்டும். நம்முடைய வருவாய் என்ன, நம்முடைய வருவாய்க்கு எவ்வளவு வாங்க முடியும், எவ்வளவு செலவழிக்க முடியும் என்பதை திட்டமிட்டு நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இருக்கும். இந்த உலகத்தில் வசதி படைத்தவர்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க, நிறைய கொண்டாட்டங்களை டிவிலாம் காட்டுறாங்க. அது மாதிரி நானும் ஜாலி பண்ணணும் என்று நினைத்தோம் என்று சொன்னால், அப்படி போனோம் என்று சொன்னால் நாம இப்போ அதாவது நடுத்தர மக்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், பொருளாதாரத்தில் நடுநிலையில் இருக்கிறோம்னு சொன்னால் நாம் அந்த மாதிரி போய் விழும்போது ஏழையாக மாறி விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் அப்படித்தான் பொருளாதாரத்தை கணக்கு பார்க்காமல் செலவழித்து விட்டு என்னுடைய வருவாய் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நான் செலவழிக்க வேண்டும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் வட்டிக்கு கடன் வாங்குவதும் வீணான செலவுகளை செய்வதும் என்ற போக்கில போகும்பொழுது நடுத்தர மக்கள் ஏழை மக்களாக ஆகிவிடுவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். பல பேர் அதை அனுபவத்திலே கூட உணர்ந்திருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் நம்முடைய தகுதியை, பொருளாதார தகுதியாக இருக்கட்டும், உழைப்புடைய தகுதியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் நம்முடைய அளவு என்ன என்பதை சீர்தூக்கி பார்த்து நாம் நடுநிலையோடு யோசித்து பார்த்து என்னுடைய தகுதி என்ன, அதற்கு தகுந்தவாறு என்னுடைய செலவுகளை அமைத்துக் கொள்வேன் என்கிற அந்த முடிவை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் பொழுதுதான்
நம்மில அதிகமான பேர் நடுத்தர மக்களாக இருக்கிறோம். அப்படி நடுத்தர மக்கள் இந்த நிலையை பேணும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சீராக செல்லும். இல்லாவிட்டால் கொஞ்சம் கூடுதல் நம்முடைய வருவாய்க்கு மீறி கூடுதலாக நடுத்தர மக்கள் செலவழிக்க ஆரம்பிக்கும் போது அது ஏழ்மையிலும் கடன் தொல்லையிலும் கொண்டு போய் விட்டுவிடும். அதனால் நாம் தான் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து, நம்முடைய தவறினால் நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து நம்மோடு கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்படும். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டும். நம்முடைய வரவுக்கு மீறிய செலவினங்களை நாம் இல்லாமல் ஆக்க வேண்டும். நமக்கு எது தேவையோ அதை வாங்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும். இந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவுதான் பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் கூட நாம் நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியாக அமைத்துக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படி நிம்மதியாக வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் நல்வழியை காட்டுவானாக என்று பிரார்த்தித்து முடிக்கிறேன். எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவனுக்கே.